டு ஃபன்னி கிச்சன். நான் உங்க தக்ஷிதா. இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னு பாத்தீங்கன்னா சப்பாத்திக்கு சைட் டிஷ் தான் செய்ய போறோம். சோயாபீன்ஸ் கிரேவி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சோயாபீன்ஸ் ஒரு சட்டி எடுத்து வச்சு அந்த சட்டியில தண்ணி ஊத்தி அதை வேக போட்டுடணும். தண்ணி சூடானோடனே இதை போட்டு வேக வச்ச பிறகு ஸ்மாச்சர் வச்சு நல்லா மசிச்சுக்கணும். அதுல உள்ள தண்ணி எல்லாம் எடுத்துடணும். இப்படி புளிஞ்சா தண்ணியே இருக்க கூடாது. ஆமா, ஃபுல்லா முன்னாடி ரொம்ப தண்ணியா இருந்துச்சு, இப்ப எடுத்தாச்சு. இப்ப செய்யலாம். நான் சொல்றேன். சொல்லு. ஆன் பண்ணிட்டு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் ஊத்திட்டு இந்த அம்மா மசாலா அரைச்சுதான் வச்சிருப்பேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எல்லாம் அரைச்சது இதுல போட்டுக்கலாம். மறுபடி சொல்றேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு போட்டு பச்சை மிளகாய் ஆனியன் ஆனியன் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் இதுல லாஸ்டா தான் சேர்க்கணும். பச்சை மிளகாய் இதுல லாஸ்டா தான் சேர்க்கணும். கரண்டி எங்க? கரண்டி. வெங்காயம் நல்லா வதங்கணும். பிரவுனிஷ் ஆற வரைக்கும் வெங்காயம் வதங்கணும். நல்லா வதங்கட்டும். வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சா? இஞ்சி பூண்டு கொஞ்சமா போட்டுக்கலாம். நசுக்கி அரைச்சு போட்டுக்கலாம், நசுக்கி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நாங்க நசுக்கி போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா அரைச்சு போட்டுக்கோங்க. நாங்க நசுக்கி போட்டுட்டோம். இப்ப வெங்காயம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். இதுல தக்காளி கட் பண்ணி சேர்க்க கூடாது. அதுக்கு பதிலா அரைச்சு சேர்த்துக்கணும். வெறுமனே தக்காளி போட்டு அரைச்சு வச்சுக்கோங்க. அரைச்சு வச்ச தக்காளியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு 1/2 கப். வதக்கலாம் நல்லா. அது இருக்கு. இப்ப இதுலயே மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், வேணா மசாலா வேணா சேர்த்துக்கலாம். ஏற்கனவே மசாலா சேர்த்துட்டோம், வேணும்னா ஏதாவது சேர்த்துக்கலாம். சரியா? இப்படி ஒரு நிமிஷம் மஞ்சத்தூள் இருக்கு. மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்ப டர்மரிக் சேர்த்துக்கலாம். இப்ப சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். எங்க வீட்டுல கிரேவி லைட்டா காரமா இருந்தா நல்லா இருக்கும். லைட் காரம். ஒரு மீடியம் சைஸ் தானேம்மா? மீடியம் அளவு காரமா இருக்கணும். கொஞ்சமா கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சும்மா ஒரு டீஸ்பூன் சேர்த்து. ஆமா, ஒரு பிஞ்ச் சேர்த்துக்கோங்க. நாம ஏற்கனவே நிறைய மசாலா சேர்த்துக்கோனால ஒரு பிஞ்ச் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே 5 மினிட்ஸ் கொதிக்கணும். இது 5 மினிட்ஸ் அப்படியே கொதிக்கணும். கொதிக்கணுமா? கொதிக்கணும். குழம்பு கொதிக்கும். நீ சேர்ந்து கொதி.
குழம்பு வந்து கொதிக்கட்டும். கிரேவி வந்து கொதிக்கட்டும் நல்லா, அந்த வாசனை எல்லாம் போகணும். மஞ்சத்தூள் வாசனை பிளஸ் வந்து அந்த மசாலா வாசனை, அப்புறம் வந்து இந்த சாம்பார் தூள் வாசனை எல்லாம், இப்ப வாசனை வருது பத்தியா, அந்த வாசனை எல்லாம் போகணும். சில பேர் உடனே போட்டு எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு செஞ்சிருவாங்க, அதுல வாடை அப்படியே இருக்கும், நல்லாவே இருக்காது. லூசா நீ ஐக்கு எங்க கிடக்குது? உப்பு போட்டுக்கலாம். இப்ப உப்பு சேர்த்துக்கலாம். இது திக்கா இருக்கணுமா இல்ல வாட்டரியா இருக்கணுமா? உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி செஞ்சுக்கலாம். ஓகே, நல்லா கொதிக்கட்டும். இப்ப நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தயிர் கொதிக்கணும். அந்த பேர் மேல அந்த எண்ணெய் எல்லாம் தனியா வரட்டும், வந்தோடனே தயிர் சேர்த்துக்கலாம். தேங்காய் அரைச்சு ஊத்த தேவையில்ல, தயிர் ஊத்தி செஞ்சா நல்லா இருக்கும். தயிர் ஊத்திட்டு கொஞ்சம் கிண்டிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த மீல் மேக்கர் சோயா போடணும். என்ன பிரியுதா? மேல பிரிஞ்சு வருது பாரு எண்ணெய் தனியா. ஆமா, என்ன பிரிஞ்சு வருது. அப்ப தயிர் சேர்த்துக்கலாம். கொதிக்குதா? கொதிக்குது. கொதிக்கல. ஒரு நிமிஷம் இரு, எண்ணெய் வரட்டும். இப்ப தயிர் சேர்த்துக்கலாம். அதுல கொஞ்சம் தண்ணி ஊத்தி அப்படியே கலந்து விடு. தண்ணி புடி கொஞ்சமா, போய் தண்ணி புடி. பிரைட்னஸ்லாம் இருக்கு. இப்போ இறக்க போகும்போது 2 பச்சை மிளகாய் போட்டுட்டு புதினா கொத்தமல்லி கொஞ்சமா போட்டுக்கணும். போட்டுட்டு கஸ்தூரி மெத்தி இருக்குல்ல, அது சும்மா கொஞ்சமா, ஒரு டீஸ்பூன். டீஸ்பூன் தான் போடக்கூடாது, ஒரு பிஞ்ச், சும்மா கொஞ்சமா அப்படியே ஒரு பிஞ்சுக்கு. அவ்வளோ போட்டு இறக்கிட்டா நம்மளோட சோயா மசாலா ரெடி. சோயாபீன் கிரேவி. இது கிரேவி இல்ல, அப்படியே தொட்டு சாப்பிடுறது மசாலா. சப்பாத்திக்கு ஒவ்வொரு சோயாவையும் அப்படியே தொட்டு சப்பாத்திக்கு சாப்பிடலாம், நல்லா இருக்கும். அவ்வளவுதான். இப்ப சப்பாத்தி செய்யலாம். கிரேவியே காணோம். இதுதான்டி கிரேவி இல்லடி, இது அப்படியே தொட்டு சாப்பிடலாம். மசாலா தானே. மசாலாவா? சப்பாத்தி சொல்லவா? சப்பாத்தி சொல்லலாம் गाइस, வாங்க गाइस. இப்ப நான் தான் டேஸ்ட் பண்ண போறேன். சப்பாத்தி சுட்டாச்சு. சூப்பரா இருக்கு गाइस, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம இது செஞ்சோம்ல, குடமிளகாய் கிரேவி, அது மாதிரியே தானே இருக்கு. அதுலயே தயிர் தானே போட்டோம், அதனால இது ரொம்ப புரோட்டீன் இருக்கு நிறைய. அந்த சோயால நல்லா சாப்பிடலாம் பசங்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க गाइस. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. 100% பாக்குறீங்களா? அதுல 99% சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்ல. 0.5% சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. 0.5% people தான் சப்ஸ்கிரைபே பண்ணிருக்காங்க. ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொந்தக்காரங்க எல்லாம் வாட்ஸ்அப்ல அம்மா வைக்கணும்ல, அவங்க பாக்குறவங்க யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிறாங்க. சொந்தக்காரங்க எல்லாம் சொல்ல, ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ண சொல்ல, கிளிக் பண்ணாதான் இந்த வீடியோ ஃபார்வர்ட் ஆகும். ஓகே, சொல்லிடு. ஆறு சொந்தக்காரங்கன்னு சொல்லிடு. ஏன்னா அம்மா ஸ்டேட்டஸ்ல வைக்கிறேன்னா 30 பேர் அட்லீஸ்ட் பாக்குறாங்க. ஆனா லைக் வருது 10 லைக் தான் வருது. யாரும் லைக் பண்ண மாட்டேங்கிறாங்க. பாதி பேருக்கு தெரியல போல லைக் பண்றது எப்படி சொல்லி. நீங்க லைக்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் மட்டும் பண்ணுங்க. நம்ம அவங்க லைக் பட்டன் கிளிக் பண்ணாலும் வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் ஆகும். ஓகே, பை गाइस. சாப்பிடணும், அதனால பை गाइस. இல்ல தூக்கம் வருது.